வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி, ஹக்குனா மட்டாட்டா. இந்த பாலிசி தான் டிமோன் அண்ட் பும்பா பாலிசி வந்து உலக பாலிசியாக கொண்டு வரேன். சும்மா பேர் விளையாட்டாக சொன்னாங்க, அதுதான் சீரியஸாகவே அதான் கொண்டு வரேன். வாழ்க்கையில் எதுவுமே பண்ணக்கூடாதுரா, ஜாலியாக இருக்கணுண்டா அப்படின்னு. அதில் அவன் சொல்கிறான், சொல்லும்போது இதனால் ஒரு பயங்கரமான சமூக கலகம் உருவாகும். இதனால் வந்து பயங்கரமான ஒரு சமூகத்தில் ஒரு கலகம் உண்டாகும். அதில் கடவுளற்ற நம்பிக்கையின் விளைவுகள் கொடுமையும் இரத்த கலர்ச்சியுமாக உலக நாடுகளுக்கு தெளிவாக தெரிய வரும். அப்போது உலக மக்களை பாதுகாக்க வேண்டிய கட்டாயத்தில் அவர்கள் புரட்சியாளர்களை அழித்து விடுவார்கள். பெரும் மக்கள் தொகை கிறிஸ்தவத்தில் ஏமாற்றமடைந்து திசையற்றவர்களாக வழிகாட்டும் தெய்வத்தை தேடிக்கொண்டிருப்பார்கள். அப்போது அவர்கள் உண்மையான வெளிச்சம் எனப்படும் லூசிஃபரின் தூய போதனையை பொதுமக்கள் கண்முன்னே வெளிப்படுத்தப்பட்டபடி ஏற்றுக்கொள்வார்கள் அப்படிங்கிற. லூசிஃபர்னா இவன் இப்லீஸு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஃபஸ்ட்டு டிகிரி 2 பேர் பேசுகிறது வந்து மாற்றி அனுப்பிட்டாங்களாட்டு. இவங்க இந்த அஜெண்டா வந்து நேதன்யாவுக்கும் கிடையாது. அவங்க வந்து லூசிஃபருக்காக பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க தங்களுடைய டாமினேஷன் தான் பண்ணுறாங்க. இது அதுக்கும் மேலேயே இருக்குது. இது ஸ்பெஷல் ஐட்டம். இது அதாவது இவனை பலி கொடுத்து அதுக்கப்புறம் இவனை பலி கொடுக்கறது. முதல்ல இவங்களை வச்சு மதத்தை காலி பண்ணுறது, இஸ்லாத்தை எல்லாம் டீஸ்டபிளைஸ் பண்ணி விட்டுறது, மதம்னாலே மனுஷனை வெறுத்து ஒதுக்கி வச்சிடுறது. மதல் இஸ்லாம் வரும்போது எப்படி இருக்கும்? மதம்னு பேசுனாலே போடாடே ரத்தம் ஓட்டுனது பத்தாதாடா, அட போங்கடா, இன்னும் வந்துட்டு மதம்ன்ட்டு பதிவெல்லாம் ஃபேஸ்புக்கில் போட்டிங்கன்னா இப்படி தான் வரும். அந்த டைமில் ஃபேஸ்புக் இருக்குதா இல்லையான்னு அது வேறு விஷயம். மொத்தத்தில் சொல்கிறேன், ஒரு கருத்து நீங்கள் போய் ஒரு காமனாக மக்கள்கிட்ட வந்து பேசுகிறதுக்கு இது இல்லாத சுச்சுவேஷனில் ஆயிரும். அந்த அளவுக்கு முஸ்லீம்களும் வரம்பு மீறி இருப்பாங்க. அதான் நடக்கும். இன்னி இருக்கிற முஸ்லீம்கள்கிட்ட பலம் வந்துச்சுன்னு என்ன நடக்கும்? இவனும் அநியாயம் பண்ணுறது தான் தயாராக இருப்பான். நல்லவங்க கிட்டவங்களாம் பார்த்தெல்லாம் பிரிச்செல்லாம் இவன் பார்க்க மாட்டான். இவனும் அதே அநியாயத்தை தான் இவன் பண்ணுவான். ஸோ மொத்தத்தில் இது ஒரு சுச்சுவேஷன் பில்ட் ஆகிட்டு இருக்குது. அடுத்தது பார்க்கும்போது இந்த நியூஸு இதான் சொல்கிறோம்ல, இவ்வளோ ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து இவங்க வந்து கட்டணுங்கிறாங்க, இவ்வளோ ஃபண்டு வந்து ஒதுக்கி வச்சுருக்காங்க, இதெல்லாம் வந்து நடக்கு அப்படிங்கிற பட்சத்தில் இது ஒன்று இருக்குது. இதில் இந்த நேரத்தில் ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன்ஸ் வந்து வரக்கூடிய காலம் ரொம்ப சமீபத்தில் இருக்குது அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சிக்க முடியுது. இதில் சமீபத்தில் ஒரு கூடுதல் அப்டேட்டு என்ன அப்படின்னா, நம்ம மல்ஹமாவில் சில விஷயங்கள் கொடுத்துட்ருந்தோம். ஆனால் ஒரு சில விஷயங்கள் இம்ரான் ஹுசேனுடைய உரையில் வந்து எனக்கு புரியாமல் இருந்துச்சு. அவர் சில விஷயங்கள் வந்து அந்த தஜ்ஜாலுடைய வெளிப்படுதல் சம்மந்தப்பட்ட விஷயம் அது நான் சொன்னேன். இது வந்து இப்போதைய நிலைப்பாடு தான், இது வந்து நம்ம போக போக மாறும் அப்படின்னு நான் சொல்லிகிட்டு இருந்தேன். இதுவும் இப்போ இன்றைக்கி சொல்கிறதும் டெம்பரரி தான். ஏன்னா இவரே மாற்றி தான் சொல்கிறாரு. யார்? இம்ரான் ஹுசேன். தஜ்ஜாலுடைய அந்த இதை பொறுத்தவரைக்கும், ஏன்னா தஜ்ஜாலை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது அவ்வளோ ஈஸியான வேலை கிடையாது. அதனால் வந்து 2+2 மாதிரியெல்லாம் வந்து டக்குன்னு உட்காந்து கணக்கு போட்டுலாம் சொல்ல முடியாது. சமீபத்தில் அது தமிழில் வந்து அந்த உரையெல்லாம் வந்துச்சு. ஸோ அதனால் அதெல்லாம் வச்சு வெரிஃபை பண்ணும்போது அப்போ தான் சில விஷயங்கள் குரான்லேருந்து அவர் காட்டும்போது எனக்கு வந்து கரெக்டாக வந்து புரியுது. ஓகே, கரெக்டு தான் அது அப்படிங்கிறது. ஏற்கனவே சூரா கஹஃபுடைய அந்த விளக்கத்தின் போது நம்ம வந்து அதிலே சொல்லியிருப்போம். அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து ஒரு போர் வந்து இந்த நிராகரிப்பாளர்கள் மேலே வந்து அல்லாஹ் வந்து அந்த வந்து சுமத்தப்படும், பாசன் ஷதீதன் மின் லதுன்ஹு அப்படின்னு. அப்போ அந்த போர் வந்து யாரை வந்து குறிக்கும் அப்படின்னா, அது வந்து வெஸ்டர்ன் வேர்ல்டை குறிக்கும்னு சொல்லிட்டு இம்ரான் ஹுசேன் வந்து சொல்கிறாரு. அது வந்து அந்த தோட்டம், அந்த உதாரணம் அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அது கரெக்டாக தான் ஃபிட் ஆகுது அப்படின்னாரு. அதை மேலும் வலுப்படுத்தும் விதமாக சில விஷயங்கள் வந்து அவர் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டே இருந்தார். அதில் சில எவிடன்ஸ் வந்து இப்போ கூடுதலாகவும் வந்து அவர் காமிச்சது எனக்கு புரிஞ்சது, அதை எடுத்துருக்கேன். முதல் விஷயம் 7வது 166 வசனம். தடுக்கப்பட்டிருந்த வரம்பை அவர்கள் மீறிவிடவே நீங்கள் இழிவடைந்த குரங்குகளாகி விடுங்கள் என்று அவர்களுக்கு கூறினோம். ஸோ இது ஒரு கூட்டம் குரங்காக மாறினது கிடையாது. குரங்கிலிருந்து மனிதன் பிறந்தான் அப்படிங்கிற அந்த ஃபிலாசபியை வந்து அவங்க நம்பி வாழ்கிறாங்க இல்லையா, அந்த கூட்டத்தினரை வந்து குறிக்கும் அப்படிங்கிறது வந்து நம்ம அது சொல்லியிருந்தோம். அப்போ அந்த அடிப்படையில் இப்போ இவர்களை பற்றி அடுத்த வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான், அவர்களுக்கு கொடிய வேதனை கொடுக்கக்கூடியவர்களையே அவர்கள் மீது ஆதிக்கம் செலுத்துமாறு கியாம நாள் வரை நாம் செய்வோம் என்று உங்கள் இறைவன் அறிவித்ததை அவர்களுக்கு நினைவூட்டுவீராக.
நிச்சயமாக இறைவன் தண்டனை அளிப்பதில் தீவிரமானவன், ஆனால் நிச்சயமாக அவன் மிகவும் மன்னிப்பவனாகவும் கிருபையாளனாகவும் இருக்கின்றான். இப்போ இந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்கிறான், இந்த கூட்டத்துக்கு, யாது இந்த குரங்கு தான் மனுஷனுடைய ஆரிஜின் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஃபிலாசபி பேசக்கூடிய கூட்டத்துக்கு, அவர்களுக்கு கொடிய வேதனை கொடுக்கக்கூடியவர்களை அவர்கள் மீது ஆதிக்கம் செலுத்துமாறு கியாமத் நாள் வரை நாம் செய்வோம். மறுமை நாள் வரைக்கும் இந்த கூட்டத்துக்கு சுழுக்கு உளுந்துக்கிட்டே இருக்கும். இந்த முதலாம் உலகப் போரில் எடுத்துங்க, ரெண்டாம் உலகப் போரில் எடுத்துங்க, இவங்களுக்கு அடி உளுந்துக்கிட்டு தான் இருந்துச்சு. சாதாரண உங்கூட்டடி எங்கூட்டடியெல்லாம் கிடையாது. எல்லாம் 5000 என்னது 5 கோடி பேர், எல்லாம் கோடிகளில் தான் வால்யூமு சாகிறது. சின்ன கொத்து மரணம்லாம் கிடையாது. அப்போது யாருக்கு அல்லாஹ் யாரை ஒரு கூட்டத்துக்கு மேலே இன்னொரு கூட்டத்தை சுதிச்சுட்டே இருப்பான். ஹிட்லர் என்ன பண்ணியிருக்கான், அந்த டைமில் பயங்கரமான வெற்றிகள் அவன் குவிச்சிருக்கான். ஃப்ரான்ஸை பிடிச்சிருந்துருக்கிறான், எவ்வளோ பகுதிகளை பிடிச்சிருந்துருக்கிறான். இதெல்லாம் யார் ரத்தம் ஓட்டினான், இதெல்லாம் அல்லாஹ் யார் சாட்டி விட்டான். அடி வாங்கினவன் யார், வெள்ளைக்காரன் தான். யார் என்ன அந்த ஃபிலாசபி நம்புறவன். ஹிட்லருக்கு இந்த மைண்ட் செட் கிடையாது, அவன் வேறு மைண்ட் செட்டு, இவனுக்கு வேறு மைண்ட் செட்டு. அல்லாஹ் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இந்த ஃபாஹிஷத்தை அந்த விபச்சாரத்தை ப்ரமோட் பண்ணி, மனிதனுக்கு ஒரு கேள்வி கணக்கு கிடையாது, மனிதன் எந்த ஒரு பிலீஃபுக்குள்ளேயும் வரக்கூடாது, எந்த ஒரு ஆர்டருக்குள்ளே இருக்கக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய இவர்களுக்கு அல்லாஹ் ஒவ்வொரு காலகட்டத்திலையும், முதலாம் உலகப் போரில், ரெண்டாம் உலகப் போரில், ஏன் இப்போ நடந்துட்டு இருக்க ரஷ்யா உக்ரைன் போரில், எல்லா போர்கள்லையுமே அவங்களுக்கு சுழுக்கு விழுந்துக்கிட்டே இருக்குது. வரலாறு ஃபுல்லாகவே அல்லாஹ் அவங்களுக்கு பனிஷ்மெண்ட்டு கொடுப்பேன் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்துருக்கான். இதை பார்த்தீங்கன்னா இதே 3வது அத்தியாயத்தில் 55 அல்லாஹ் அது சொல்கிறான், ஈசாவே நிச்சயமாக நான் உமது ஆயுளை முழுமைப்படுத்துவேன், உம்மை நம்மளவில் உயர்த்தி கொள்வேன், நிராகரிப்பவர்களிலிருந்து உங்களை பரிசுத்தமாக்கி வைப்பேன், உங்களை பின்பற்றுபவர்களை நிராகரிப்பவர்கள் மீது இறுதி நாள் வரை மேலாக்கியும் வைப்பேன். யார் ஈசா நபியை ஈமான் கொண்டிருக்காங்களோ அவங்கள ஈசான் நபியை மேலே ஈமான் கொள்ளாதவர்களை மேலே நான் ஆக்கி வைப்பேன்னு நல்லா வாக்குறுதி கொடுக்குறேன். இன்றைக்கி ரஷ்யா ஈசா நபி மேலே ஈமான் கொண்டிருக்கிற ஈஸ்டர்ன் ஆர்த்தடாக்ஸ் அவங்க ஈசா நபியை அந்த அர்த்தத்தில், அதாவது இவர்கள் கத்தோலிக்கர்கள் நம்புகிற அர்த்தத்தில் அவங்க நம்புறது கிடையாது. அப்போ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இவங்க பார்த்திங்கன்னா ஹிட்லருக்கு அடி விழுந்த சூழ் கடைசியாக யார்கிட்ட வந்துச்சு, ரஷ்யா தான். இவங்களுடைய கடைசி இவங்க அழியணும் அப்படின்னா ரஷ்யாவிட்ட போய் மோதணும். இவங்களை சோழி முடிச்சு விட்ற வேலையை மட்டும் பார்த்திங்கன்னா காலங்காலமாக யார் பண்ணியிருக்காங்கன்னா ரஷ்யா பண்ணியிருக்காங்க. இப்போவும் கடுமையான பின்னடைவு. நேட்டோ வந்துச்சுனாலும் சரி மாட்டிக்கும். இந்த போர் முடியாது. ஏன் அப்படின்னா அந்த இடத்துல டெம்பரேச்சர் அந்த அளவு -70 என்ன, அங்கே நின்று சண்டை போடுற அளவுக்குலாம் வேறு யாருக்கும் கெப்பாசிட்டி கிடையாது. ஹிட்லரும் ரஷ்யாவில் இந்த டெம்பரேச்சரில் தான் மாட்டியிருக்கான். ரஷ்யாவை அடிக்கணுன்ட்டு கிரவுண்ட் ஃபோர்ஸ் வந்துச்சுன்னா அது புதக்குழி. அது எப்படி ஆப்கானிஸ்தான் கிரேவ்யார்ட் ஆஃப் சூப்பர் பவரோ, ஒன் ஆஃப் த கிரேவ்யார்டு இந்த பக்கம் ஒன்று. இப்போது இந்த அடிப்படையில் பார்க்கும்போது எல்லா நேரத்துலேயுமே ஈசா நபி மேலே யார் ஈமான் கொண்டிருக்காங்களோ அவங்கள மேலே வைக்கிறேங்கிறான். அப்போ அதில் ஈசா நபி மேலே ஈமான் கொண்டிருக்கிறவங்கள முஸ்லீம்களும் வருவாங்க, ஈசா நபி மேலே ஈமான் கொண்டவங்களில் கிறிஸ்தவர் சகோதரர்களும் வருவாங்க. இதில் இப்போ இன்றைக்கி என்ன அப்டேட்டு அப்படின்னு பார்க்கும்போது இதில் என்ன அதை கூடுதலாக என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா, இதில் சூரத்துல் அந்த முர்சலாத்தை அவர் மென்ஷன் பண்ணிட்டே இருப்பார். அதுக்கப்புறம் இந்த இதில் பார்க்கும்போது அவர் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்கிறார் அது என்ன, இந்த முர்சலாத்தை அவர் எப்படி மீன் பண்ணுறாருன்ட்டு. இந்த சூரத்துல் முர்சலாத்தை பொறுத்த வரைக்கும் அவர் எந்த வசனத்துலேருந்து தொடங்குறாரு அப்படின்னா, நான் அந்த 28லேருந்து 40 வரைக்கும் அதில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, பொய்ப்பிப்பவர்களுக்கு அந்நாளில் கேடுதான். இது எல்லாமே பொய்ப்பிப்பவர்கள்னு வந்துருச்சா, அப்போ நாத்திகத்தை பற்றி பேசுது. பொய்ப்பிப்பவர்களுக்கு அந்நாளில் கேடுதான், நீங்கள் எதை பொய்ப்படுத்தி கொண்டிருந்தீர்களோ அதன் பால் நடப்பீராக. இவங்க எதை பொய்ப்படுத்துகிறாங்க, மறுமைனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தீனை, அந்த தீனு முழுமையாக போய் சேருங்கிறத, இது மேலோங்குங்கிறத, ரசூலுக்கு கொடுக்கப்பட்ட எல்லாத்தையுமே அவங்க பொய்ப்படுத்துகிறாங்க. அப்போ அல்லாஹ் என்ன சொல்கிறான், உங்களை அதன் பால் நான் அழைச்சிட்டு போகிறேன், நடப்பீர்களாக.
என்று அவர்களுக்கு கூறப்படும். 3 கிளைகளுடைய நிழலின் பால் நடப்பீர்களாக. இதில் 3 கிளைகளுடைய நிழலின் பால் நடப்பீராக அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல நரகம்னு சொல்லிட்டு தான் எல்லோரும் ப்ராக்கெட்டில் அது கொடுத்துருக்கேன். இது 3 கிளைகளுடைய நிழல், 3 நிழல்கள் இருக்கும், அதன் பக்கம் நடங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிறான் அப்படிங்கிறாங்க. ஷேடோ அப்படிம்பார். இதை அவர் சொல்லும்போது என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஷேடோ தஜ்ஜாலுடைய நிழல் கவர்மெண்ட் இது அப்படின்னு சொல்லிட்டு அதை மீன் பண்ணுறாரு. அப்போ அந்த ஆங்கிளில் பார்க்கும்போது அது கரெக்டு. ஏன்னா மொத்தம் 3 கவர்மெண்ட்டு, 3ம் உலகம் ஆளுது அப்படின்னா உலகத்துக்குன்னு ஒரு மன்னர் இது வரைக்கும் அவனாவது இருந்திருக்கானா? இருந்தது கிடையாது. ஆனால் உலகத்தை ஆளுதுன்னு சொல்லி, அதாவது என்ன சொல்கிறது, ஊரறிஞ்ச ரகசியம்பாங்கல்ல, அது மாதிரி எல்லாருக்கும் தெரியும் ஆனால் ரகசியம் அப்படிம்பாங்க. அப்போது அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இது நிழல் உலக ஆட்சி, தஜ்ஜாலுடைய 3 ஸ்டேஜு. அப்போ அந்த 3 நாட்கள் அப்படின்னு பார்க்கும்போது அந்த 3 நிழல்கள் அப்படின்னு இருக்குது. அப்போது தஜ்ஜால் டைரெக்டாக ஆளமாட்டான் அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே அது புரிஞ்சு அதை வச்சுருந்தோம். ஏன்னா ஒருத்தன் வெளியே இருந்துட்டு, அதாவது தன்னை வெளிப்படுத்திக்காமலே அவனால் அதை அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னா எந்த புத்திசாலியும் தன்னை வெளிப்படுத்திக்க மாட்டான். இப்ளீஸ் எங்கேயாவது வெளியே நின்று ரோட்டில் நின்று உங்களுக்கு எல்லாம், அதாவது மனித குலத்துக்கு எதிராக நான் நிற்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்றைக்காவது வெளியே நின்று பப்ளிக்காக நின்றுட்டுருக்கானா? நிற்கல. ஆனால் இப்ளீஸ்னு ஒருத்தர் இருக்க தானே செய்கிறான், மனித குலத்துக்கு எதிராக சதிகள் செஞ்சுட்டு தானே இருக்கிறான். ஸோ யாருமே அந்த புத்திசாலி அவனும் வெளியே தன்னை வெளிப்படுத்திக்கிட்டு காரியம் ஆகணுன்னு தான் பார்ப்பான். நம்ம தான் காரியம் ஆவான்னு பார்க்க மாட்டோம். நான் தலைவராக இருக்கணும், ஜமாத்துக்கு காரியம் ஆகுது ஆகலையே அதை பற்றி பிரச்சனை இல்லை, நம்மளால தான் போட்டு ரொம்ப இது பண்ணுவோம். ஆனால் இவங்கெல்லாம் அப்படி கிடையாது, இப்போ காரியத்தில் குறியாக இருக்கிறாங்க. அப்போது இந்த நிழல் உலக ஆட்சி அப்படின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு பிரிட்டனுடைய அந்த காலகட்டம். இது பார்த்திங்கன்னா மொத்த உலகம்னா எந்த காலத்துலையுமே மொத்த உலகத்தை யாருமே ஆள முடியாது. கடல் மேலே என்ன ஆட்சி பண்ண முடியும்? புரியுதா? காடுகளில் என்ன பண்ண முடியும்? ஆர்டிக்கில் என்ன பண்ண முடியும்? மொத்த உலகம் அன்றைக்கி உலகத்தையே கட்டி ஆண்டவங்கன்னா மிடில் ஈஸ்ட் மட்டும்தான் உலகம். அன்றைக்கி எவ்வளோ கான்டாக்டில் இருந்துச்சோ அதுதான் உலகம். இப்போ இன்றைக்கி உலகம்னா அவ்வளோதான் உலகம். அறியப்பட்ட பகுதி, கனெக்டடில் இருக்கிற பகுதி, ரிமோட் ஏரியாஸ் எப்போவுமே உலகம் ஒரு பெரிய நிலநடுக்கம் வந்துருச்சு அப்படின்னா எல்லா பக்கம் வருமா? வராது. ஒரு சில பக்கத்தில் ஜாஸ்தி இருக்கும், அந்த ஒரு சில பக்கத்தில் கம்மியாக இருக்கும், அந்த மாதிரி தான். அப்படி கணக்கு பார்க்கும்போது உலகை ஆண்டது அப்படின்னு பார்க்கும்போது பிரிட்டிஷ் ஆண்டதுங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஊரறிஞ்ச ரகசியம். இது கரெக்டாக இருக்குது. இது 3 நிழலில் முதல் நிழல் தஜ்ஜாலுடைய நாட்களில் வருடம் போன்று இருக்கக்கூடிய நாட்கள். இந்த வருடம் போன்றது ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அந்த மாதம் போன்றதுங்கிறாங்க அந்த ஹதீஸில். எல்லாம் இந்த துறை பூமியில் அவன் எத்தனை நாட்கள் தங்கியிருப்பான் அப்படின்னு கேட்கும்போது 40 நாட்கள்ங்கிறாங்க. 40ங்கிறது நீண்ட நாட்கள் அப்படிங்கிறதும் பொருந்தும். அன்றைய ஒரு நாள் ஒரு ஆண்டை போன்றும், ஒரு நாள் ஒரு மாதத்தை போன்றும், அதற்கு அடுத்த நாள் ஒரு வாரத்தை போன்றும், மற்ற நாட்கள் உங்களின் சாதாரண நாட்களை போன்று இருக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அப்போ இதில் ரசூலா மீன் பண்ணுறது என்ன அப்படின்னா, தஜ்ஜாலுடைய ஃபஸ்ட்டு லெவல் 1ல் தஜ்ஜாலுடைய காலகட்டம் நீண்ட காலகட்டம். இந்த தஜ்ஜாலியத்து அந்த எவ்வளோ இருக்கும்? பெருசாக இருக்கும், ஒரு வருடம் அளவுக்கு இருக்கும். அதை ஒப்பிடும்போது 10ல் 1 இருக்கும். ஒரு மாதம் அப்படிங்கிற பட்சத்தில் 12ல் 1 அப்படிங்கிற ரேஷியோவில். அதாவது அதுவும் எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன், அக்யூரேட் கிடையாது. இது 300 வருஷம்னா இது 30 மாதம் அப்படிலாம் கிடையாது. புரியுதா? அப்போ அது ஒரு நீண்ட காலகட்டம். இது ஒரு வருஷம் அளவுக்குன்னு வச்சுக்கோ. இது ஒரு மாதம் அளவுக்குன்னு இருக்கும், அடுத்தது ஒரு வாரம் அளவுக்கு இருக்கும், மற்றதெல்லாம் நார்மல் நாட்கள்ங்கிறேன். இப்போ இந்த நார்மல் நாட்கள் அப்படிங்கிறது தஜ்ஜாலு ஃபிசிக்கலாக மனித உருவத்தில் வரக்கூடிய நாட்கள். இந்த நாட்கள் நார்மல் நாட்கள். அப்போ இந்த 3 ஸ்டேஜஸ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இது முஸ்லீமில் 5629 பெரிய ஹதீஸ். இது தமீமுத்தாரியுடைய ஹதீஸுன்னு நினைக்கிறேன். அப்போது இதில் இந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்கிறாங்கன்னா, 3 கிளைகளுடைய நிழல் நடக்கும், இந்த நிழலில் நடங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த இடத்துல பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி ரோமன் எம்பையர் இருந்துச்சு, பர்ஷியன் எம்பையர் இருந்துச்சு, ஓட்டமன் எம்பையர் இருந்துச்சு. ஆனால் யாருமே மொத்த உலகத்தையும் கண்ட்ரோல் பண்ணணும்னு அவங்க கிளம்பி போனதே கிடையாது. ஒரு லெவலோடு நின்றுக்கிட்டாங்க. ஆனால் இந்த யாஜூஜ் மாஜூஜுடைய இந்த 3 பிரிவினர் தான் மொத்த உலகத்தையும் ஒரு காலத்தில் பிரிட்டிஷ் கண்ட்ரோல் பண்ணிச்சு.
எங்கெல்லாம் அவங்களுக்கு வந்து முடிஞ்சதோ எல்லாத்தையுமே ஆஸ்திரேலியா அவங்க தான் வச்சுருந்தாங்க, அமெரிக்காவும் அவங்க தான் வச்சுருந்தாங்க, எல்லாமே அவங்க தான் வச்சுருந்தாங்க. இப்போ அதுக்கப்புறம் என்ன நடந்தது, அமெரிக்கா டைரெக்டாக ஆட்சிங்கிறது, அப்போ அல்லாஹ் சொல்லிட்டான் நிழல் தான் பண்ண முடியும், நேரடி உலகத்தை நீங்கள் ஆட்சி பண்ண முடியாதுங்க. அப்போ